வணக்கம். ரீசெண்டாக சென்னையில் ஒருத்தர் ஃபேட் லாஸ் அறுவை சிகிச்சை செய்ய போய் இறந்துட்டார். இப்போ காமனாக எங்கே பார்த்தாலும் லிப்போசெக்ஷன் டம்மி டக் செஞ்சுட்ருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாமா? இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சென்டர், கோயம்புத்தூர். பொதுவாக உடல் பருமன், அதாவது ஒபீஸ் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு தான் சொல்லுவோம். அப்படின்னு என்னென்னா, இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேஷன் இருக்கும். அந்த கேல்குலேஷன் படி உங்களுக்கு ஒரு 25லேருந்து 30க்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் ஓவர் வெயிட் அப்படின்னு அர்த்தம். 30க்கு மேலே இருக்கிறவங்க ஒபீஸ், உடல் பருமன். 30லேருந்து 35 கிளாஸ் 1, 35 to 40 கிளாஸ் 2, 40க்கு மேலே இருந்தால் கிளாஸ் 3 ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது, அதாவது ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ ஜாஸ்தியாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். மெட்டபாலிக் டிசீசஸ் நிறையா வரும். அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் சுகர் அதிகமாக இருக்கும், ஹை கொலஸ்ட்ரால், ஹை பிபி, இதனால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். நடக்க முடியாமல், வெயிட் தாங்க முடியாமல் மூட்டு பிரச்சனைகள், ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ், ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கூடவே மூச்சு திணறல் வரக்கூடிய ஸ்லீப் ஆப்னியா இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஓவர் வெயிட் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, வெயிட்டோடவே இந்த மெட்டபாலிக் டிசீசஸும் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த ஃபேட் ரிடக்ஷன் பண்ணுற மூலம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளுக்கு பேர் தான் பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைகள். ஒரு பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை செய்கிற மூலம் ஓவராலாக ஃபேட் குறையுது, கூடவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைகள் வந்து பொதுவாக பிஎம்ஐ 40க்கு மேலே இருந்தால் பண்ணுவாங்க. 35க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை எவ்வாறு செய்யப்படுகிறது? பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சையிலேருந்து நிறைய வகைகள் இருக்குது. பொதுவாக வந்து கேஸ்ட்ரிக் ஸ்லீவ் அறுவை சிகிச்சை, அதாவது இரைப்பையோட சைஸை குறைக்கிறது. இல்லை இன்டெஸ்டைன் பைபாஸ் அறுவை சிகிச்சை, இன்டெஸ்டைனில் பைபாஸ் பண்ணுறங்காட்டி இந்த உணவெல்லாம் சீர்மானமாகி பாடிக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கூடிய அறுவை சிகிச்சைகள். ஸோ இந்த பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சையில் அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிக்க முடியாது. ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அறுவை சிகிச்சை கொண்டு போய் அறுவை சிகிச்சை கேர்ஃபுல்லாக முடித்து அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் பண்ணக்கூடிய இந்த லிப்போசெக்ஷன் டம்மி டக் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான அறுவை சிகிச்சைகள். இந்த லிப்போசெக்ஷன்னா என்னென்னா, ஓவராலாக ஃபேட் ரிடக்ஷனுக்காக பண்ணக்கூடியதில்லை. ஒரு சில இடத்துல தங்கியிருக்கிற ஃபேட்டை மட்டும் நம்ம கரைச்சி எடுக்கிறது. அதாவது வயிற்று பகுதி, இல்லை இடுப்பு பகுதி, இல்லை கைப்பகுதியில் ஃபேட் அதிகமாக இருக்குது, எனக்கு அந்த டிசைட் ஷேப் இல்லை, என்னால் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக செஞ்சக்கூடியது தான் இந்த லிப்போசெக்ஷன். லிப்போசெக்ஷன் யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல், அங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துடுது. வேறு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா டயட்டிங் இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சில ரீசனால் வெயிட் குறையில அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம லிப்போசெக்ஷனை சஜஸ்ட் பண்ண போகிறோம். லிப்போசெக்ஷன் எல்லாமே டேக் கேர் ப்ராசஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். அப்படின்னு என்னத்த காலையில் வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகிற மாதிரி சிம்பிள் சர்ஜரிஸ் தான் இது. இந்த சின்னுக்கு மசிலுக்கு நடுவில் இருக்கிற ஃபேட்டை சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு கரைச்சி எடுக்கிறது, தழும்பெல்லாம் எதுவும் வராது. இதே மாதிரி தான் டம்மி டக் அறுவை சிகிச்சையும். டம்மி டக்னா என்னென்னா, அதாவது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு சில பெண்களுக்கு வந்து தொப்பை அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த தொப்பை குறைச்சி அந்த மசில்ஸை டைட் பண்ணக்கூடியது தான் இந்த டம்மி டக் அறுவை சிகிச்சைகள். ஸோ இந்த லிப்போசெக்ஷன் டம்மி டக் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அட்ரஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சைகள் தான். பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைகள் வந்து ஓவராலாக வெயிட்டை குறைக்கிற மூலம் அவங்களுக்கு சுகர், பிபி ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிறது. சென்னையில் நடந்த விஷயம் என்னென்னு பேசணுன்னா, அவருக்கு உடல் பருமன் அதிகமாக இருந்து அவர் பேரியாட்ரிக் சர்ஜரி செய்ய போய் அவருக்கு வந்து ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால அவருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. பேரியாட்ரிக் சர்ஜரியிலே வந்து இப்போ நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய டாக்டர்ஸ் 200 kgs 250 kgs வரைக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி அந்த உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை மீண்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பேரியாட்ரிக் சர்ஜரியும் சேஃப் தான். ஸோ இந்த வீடியோவில் பேரியாட்ரிக் சர்ஜரினா என்ன, லிப்போசெக்ஷன்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு பேசியிருக்கிறாங்க. கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.